ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மழை காலமோ வெயில் காலமோ நம்மளுக்கு எப்போதும் ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்ம ஐஸ்கிரீம் செய்ய முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் யூஸ் பண்ணும்போது அதில் ஃப்ளேவர் எதுவும் இருக்காது. அதனால் கொஞ்சமாக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால அதிலேயே ஃப்ளேவர் இருக்கும். அதனால் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை எசன்ஸ்லாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சுட வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரணும். பால் இப்போ பொங்கி வரக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். கிராம் அளவில் சொல்லணும்னா 200 கிராம் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ சர்க்கரை சீக்கிரமாக கரைஞ்சிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் பவுடர் பால் கலவை, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் நல்லா கெட்டியாகிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவே இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா இது நல்லாவே கெட்டியாகிட்டு வரும். அதாவது நல்ல ஒரு ஹார்டான ஐஸ்கிரீம் போல் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஃப்ரீசரில் நான் 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஒரு கத்தி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பண்ணிக்கோங்க. இது இப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரில் கொண்டு வரணும். அதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண பீசஸை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதை நம்ம இப்போ பீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இதுக்கு மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி பீட்டர் வச்சு நசுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெளியில் தெறிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா பீட்டரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். 200 ml அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க விருப்பப்படலைன்னா நம்ம பால் ஆடை சேர்த்து வைப்போம்ல நெய் எடுக்கிறதுக்கு, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அது நாள்பட்ட பாலாடையாக இருக்கக்கூடாது. ஒரு 2 நாள் கிட்ட சேர்த்த பாலாடையாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்யும்போது ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே சிம்பிளாக கூட நீங்கள் செய்யலாம். ஃபுட் கலர் சேர்த்து ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் ஆகியிருக்கு. ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிட்டு வந்திருக்கு.
இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி தூவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். உடனே நம்ம ஸ்கூப் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூப் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.